சொந்தம் எம்எஸ்சியோட யூடியூப் சேனல் பெண்ணாகரம் தருமபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம செட் செஞ்சு கொடுத்துருந்தோம் ஒரு 4.1 டாடா எஸ்சிக்கு. அது சர்வீஸ்க்கு வந்திருக்கு. ஆக்சுவலாக என்னென்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சர்வீஸ்க்கு வந்த சர்வீஸ் வர மாதிரி இருந்தால் இது ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. பாருங்கள், இப்போ வீடியோ போட்டுடலாம். இது வந்து ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டு கஸ்டமர் டைப்பில் தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா செட்டு பாட மாட்டேதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, முடிஞ்சது சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் வந்து வீடியோ அடுத்து வந்து உங்களுக்கு வீடியோ அடுத்த நோட்டீஸ்னால் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த போர்டு பார்த்திங்க, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சது டாடா செஞ்சது. இப்போ வந்து சுத்தமாக பாடலை அப்படின்னு பெரும்பாலும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பெரும்பாலும் நம்ம லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து டோல் ஹோல்டு கொடுத்துருவோம். இது இன்வெர்ட்டர் மட்டும் சப்பு தான் கொடுப்போம். ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டோல் ஹோல்டு சப்பு இன்வெர்ட்டர் ஃபால்ட்டுனா சப்பு மட்டும் ஒர்க் ஆகாது, மீது எல்லாமே ஒர்க் ஆகும். ஆனால் இதில் வந்து டோட்டலாகவே எதுவும் எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து என்னன்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் புகஞ்சிருக்கு பாருங்கள். இன்வெர்ட்டர் பீஸ் போயிருக்கு இந்த இடத்துல. அப்புறம் சரி, இப்போ ஏன்னா இன்வெர்ட்டர் ஃபால்ட்டானா இன்வெர்ட்டர் மட்டும் தான் பீஸ் போகும், சப்பு மட்டும் ஒர்க் ஆகாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டோல் ஹோல்டு எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்போ வந்து டோல் ஹோல்டு ஒர்க் ஆகிறதுக்கு என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த டோல் ஹோல்டுக்கான லைட் ஃபுல்லாகவே பீஸ், அதாவது ஒயர் ஃபுல்லாகவே பற்றிட்டு எரிஞ்சிருக்கு. ஷார்ட் ஆகிருக்கு எங்கேயோ. அந்த எங்கே ஷார்ட் ஆகிருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா இது வந்து இன்வெர்ட்டர் ஃபால்ட்டுன்னா கம்பல்சரி ஒரு சப்பு மட்டும் ஒர்க் ஆகாது, மீதி லெஃப்ட் ரைட் எல்லாமே ஒர்க் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் ரைட்டு ஒரு சரௌண்டு லெஃப்ட் ரைட் அது மாதிரி கொடுத்துருக்கேன். டோல் ஹோல்டு ஒர்க் ஆகிற மாதிரி இன்வெர்ட்டர் மட்டும் சப்புக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மெயின் லைனு, இது மெயின் லைனு. இந்த மெயின் லைன் பார்த்திங்கன்னா அப்படியே டோல் ஹோல்டு வந்து 4440 ஐசிக்கு போகும். இந்த 4440 ஐசிக்கு போகிற ஒயரும் வந்து ஃபுல்லாக தேஞ்சிடுச்சு, புகை வந்துடுச்சுன்னு சொன்னாங்க. அவங்க புகை வந்துடுச்சுன்னு சொன்னாங்க. புகை வந்துருக்கு, ஃபுல்லாக வந்துருக்கு. லைன் மாற்றி கொடுத்தாங்கன்னு தெரில, இவங்க இதை பண்ணிட்டாங்கன்னு தெரியல. ஓகேங்களா? இப்போ வந்து இது ஃபுல்லாகவே கழட்டி செக் பண்ணி பார்த்துடலாம். டோல் ஹோல்டு வந்து ரிட்டர்ன் சப்பில் அது எது எப்படி இது வந்து புகை வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்துருக்கணும். அதனால் கூட புகை வந்துருக்கலாம். எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டயோடு கொடுத்துருக்கேன். அதாவது இவங்களுக்கு தெரியாமல் ப்ளஸ் மைனஸ் மாற்றி சொல்லணுனாலும் இந்த டயோடு வந்து ஷார்ட் சர்க்யூட்டை காட்டிடும். அதுக்காக இது கொடுத்தது. இது இந்த ஷார்ட் சர்க்யூட் எது கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெரியாமல் ப்ளஸ் மைனஸ் மாற்றி சொல்லிட்டா ஒன்று பீஸ் போகும், இல்லை ஷார்ட் ஆகிடும். அதனால் இது வந்து எனக்கு என்ன டவுட்னா இது மாற்றி கொடுத்ததுனால தான் இந்த இடத்துல ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டு ஃபுல்லாகவே டோல் ஹோல்டு ஃபுல்லாக லாக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான். என்னுடைய கருத்து இது. ஜஸ்ட் இது எல்லாமே லைன் கொடுத்து ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்தா தான் இது என்ன ஃபால்ட்டுன்னு தெரியும். இது வந்து ஒன்ஸ் ஃபுல்லாகவே எல்லாமே செக் பண்ணிடலாம். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா இது செக் பண்ண சொன்னால் புரியாது, எனக்கும் புரியாது. ஏன்னா நான் அட்டன் பண்ணல, ஃபால்ட் இதுதான் கண்டுபிடிச்சிட்டேன். பட் இது வந்து அட்டன் பண்ணி ரிசல்ட் வந்த பின்னாடி தான் நான் வந்து சொல்ல முடியும். ஓகேங்களா? இப்போ இதை முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து தெளிவாக விளக்கிடுறேன். இன்னொரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒர்க் ஃபினிஷ் பண்ணியாச்சு. எல்லாமே நல்லா தான் இருக்குது. என்ன ஃபால்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கஸ்டமர் சைட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ளஸ் மைனஸை மாற்றி போட்டிருக்காங்க. ப்ளஸ் மைனஸை கனெக்ஷன் கொடுக்கும்போது மாற்றி கொடுத்துருக்காங்க. எதுக்கோ செட்டு கழட்டியிருக்காங்க. அவங்க நம்மக்கிட்ட எதுவும் தெரியாது. அவங்க கனெக்ஷன் மாற்றி கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம வந்து ரிட்டர்ன் டயோடு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் ப்ளஸ் மைனஸ் மாற்றி போட்டிங்கன்னா ரிட்டர்ன் சப்பில் போயிடும். இப்போ ப்ளஸ் வந்து ட்ராவலாக அப்படி ரிட்டர்ன் போயிடும். அதனால் ரிட்டர்ன் போகும்போது என்ன ஷார்ட் சர்க்யூட் ஆகும். அதனால தான் இந்த இடத்துல பீஸ் போயிருக்கு. இந்த பீஸு மெயின் பீஸு இந்த பாருங்கள், அந்த இருக்கிற பீஸு இந்த ஜம்பர் அடிச்சிருக்காங்க. அந்த ஜம்பருக்கு போனதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்துட்டாங்க. அதனால் ஒரே ஒரு டயோடு நம்ம கொடுத்ததுனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த ஃபால்ட்டும் ஆகலை. ரிட்டர்ன் சப்ளை கொடுத்துருக்காங்க, போயிடுச்சு. ஷார்ட் சர்க்யூட் ஆகி ஒயர் மட்டும் வெந்திருக்கு, அவ்வளோதான். ஆனால் ஆக்சுவலாக நம்ம இந்த ஒரு டயோடு கொடுக்காத விட்டுருந்தோம்னா டோட்டல் எல்லாமே பர்ன் ஆகிட்டு இருக்கும். டோட்டலில் ஒரு போர்டு நம்ம ப்ளஸ் பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும் ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தா என்ன ஆகும்னு சொல்லிட்டு நான் சொல்லி தெரிய தேவையில்லை. இப்போ ஒரே ஒரு டயோடு நம்ம கரெக்டாக ரிட்டர்ன் ஷார்ட் சர்க்யூட், அதாவது ரிட்டர்ன் சப்ளை கொடுக்கும்போது ஷார்ட் சர்க்யூட் ஆகிற மாதிரி நம்ம டயோடு மாற்றி கொடுத்துங்கிறதுனால தான் எல்லா பொருளும் சேஃப்டி. ஜஸ்ட் இந்த ஒயர் மட்டும் வந்திருக்கு. ஒயரு, இந்த ஜம்பரு, இந்த பீஸு, இந்த இடத்துல பீஸுக்கு எடுத்து டைரக்ட் பண்ணிட்டேன். பீஸு, இந்த ஜம்பர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளஸ் லைனு.
ப்ளஸ் லைன் மட்டும் இதாக இருக்குது. எந்த பிரச்சனையும் ஆகலை. எல்லாமே டோட்டலாகவே செக் பண்ணிவிட்டேன். எல்லாமே பாடுது. ஜஸ்ட் ஒரு ப்ளஸ் மைனஸ் ஒயரிங் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஒயரிங் பண்ணோடனே இப்போ எல்லாமே செட்டு பாடுது. இதில் வந்து கஸ்டமர் தரப்பில் வந்து ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க எதுக்கு செட்டை கழட்டியிருக்காங்க, கழட்டி லைன் மாற்றி கொடுத்துருக்காங்க. செட்டெல்லாம் நல்லா பாடுது. ஒரே ஒரு டயோடு, இது மாதிரி டயோடு கொடுங்க, கரெக்டாக இருக்கும். ஆப்போசிட்டில் கொடுக்கணும். அப்படின்னா இது வந்து மைனஸு, இது வந்து ப்ளஸ்ஸு. இது உங்களுக்கு ஒரு தெளிவாக உங்களுக்கு வேணுன்னா அடுத்து இது வந்து ரொம்ப இந்த இடத்துல இக்கட்டாக இருக்குது. இந்த இடத்துல கரெக்டாக உங்களுக்கு விளக்க முடியாது. ஓகேங்களா? நான் ஒன்ஸ் இது வேணால் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து மைனஸு, இது வந்து கீழே இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸு. இந்த ஒயிட் மார்க்கர் வந்து ப்ளஸ்ஸுக்கு வரணும், மார்க்கர் இல்லாமல் வந்து மைனஸ் வரணும். ஓகேங்களா? இந்த ஒயிட் மார்க்கர் வந்து ப்ளஸில் கொடுங்க, மைனஸ் வந்து ஒயிட்டு மட்டும் ப்ளஸில் கொடுத்துட்டு இந்த இடத்துக்கு ரெண்டு மைனஸில் கொடுங்க. அப்போ என்ன பண்ணோம், நீங்கள் மைனஸில் ப்ளஸ் லைன் கொடுத்தீங்கன்னா ப்ளஸ் அப்படியே போய் ட்ராவல் ஆகிரும். அந்த ட்ராவல் ஆகி போயிட்டு மைனஸை லாக் பண்ணிடும். அப்போ வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இதை தாண்டி கரண்ட் அதாட்டி போகாது. ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணோடனே ஷார்ட் சர்க்யூட் ஆகிரும். ஒன்றா பீஸ் இருந்தால் பீஸ் போயிடும், இல்லை ஒயர் எதுனா ஃபால்ட் இருந்தால் ஒயர் பீஸு போகலன்ற பட்சத்தில் ட்ராக் கட் ஆகிரும். இந்த இடத்துல பாருங்கள், ட்ராக் கட் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஃபுல்லாகவே ட்ராக் கட் ஆகிருக்கு. இந்த ட்ராக் கட் ஆகி இந்த இடத்துல இது மைனஸ் ட்ராக்கு ப்ளஸ் ட்ராக்கு எந்த இடத்துல லூஸ் கனெக்ஷன் இருக்குது, அதாவது ட்ராக் வந்து திக்னஸ் கம்மியாக இருக்கா, இந்த இடத்துல ட்ராக் ஃபுல்லாக வெந்துடும். அவ்வளோதான், எந்த ஒர்க்கும் எதுவுமே ஆகாது. இதில் இருக்கிற போர்டு பார்த்திங்கன்னா 7265 TDA 7297 அந்த போர்டு இது. இது வந்து பார்த்திங்கன்னா 4440 IC. இது வந்து நம்ம கம்பெனி போர்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5200 இருந்தது, 5200 ஆல்ட்ரு பண்ணி போட்ட போர்டு இது. எல்லாமே ஒர்க் பர்ஃபெக்டாக இருக்குது. இது வந்து ஒன்று போர்டு, ஒரே போர்டு கூட ஃபால்ட் இல்லை. ரெண்டு ஒயர் ப்ளஸ் மைனஸ் ஒயர் மட்டும் தான் சால்வ் பண்ணேன். பாருங்கள், இந்த பீஸ் போயிடுச்சு. பீஸ் போட்டு பார்த்து செட் ஆகல, அவர் கழட்டிட்டு வேறு போட்டாச்சு. இதில் வந்து 100% கஸ்டமர் சைடில் வந்து ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தது தான். மற்றபடி இன்வெர்ட்டர் எந்த ஃபால்ட் ஆகலை, எதுவுமே ஃபால்ட் ஆகலை. ரிட்டர்ன் சப்ளை கொடுக்கும்போது அது எந்த இடத்துல வீக் இருக்குதோ அந்த இடத்துலலாம் பர்ன் ஆகிரும். இப்போ அது மாதிரி தான் பர்ன் ஆகிருக்கு. நீங்கள் செட்டு யூஸ் பண்ணும்போது 100% இது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி செட்டு சேஃப். ஓகேங்களா? கஸ்டமர் சைடில் லைன் மாற்றி கொடுத்தாலும் செட்டு சேஃப் ஆயிரும். இந்த இடத்துல டயோடு பெருசு கொடுங்க, ஒரு 3 ஆம்ப் 4 ஆம்ப் கொடுங்க. ஏன்னா இது வந்து 10 ஆம்பியர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 ஆம்ப் கொடுத்தீங்கன்னா கூட ஒன்றும் ஆகாது. அது மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை, சில பேர் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ப்ளஸ் ஹோல்டில் அடிப்பாங்க. அது ப்ளஸ் ஹோல்டில் அடிக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பியருக்கு மேலே ட்ராவல் ஆச்சுன்னா இது ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் அது அப்படி, அதாவது நீங்கள் ஆம்பியர் கம்மியாக யூஸ் பண்ணும்போது அது கொடுத்துக்கோங்க. ஆம்பியர் அதிகமாக கொடுக்கும்போதெல்லாம் அது கொடுத்தாதீங்கன்னா ஹீட் ஆகும். நானும் கொடுத்துருக்கேன், ஹீட் ஆகி இது மட்டும் உடஞ்சி இந்த இடத்துல ஒயர் சால்டர் பண்ணும்போது மட்டும் தான் டக்குன்னு போயிடும். அதனால் ஏதாவது ரிட்டர்ன் சப்ளை கொடுத்தா போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம செட்டு செஞ்சு கொடுத்துருக்கோம், 6 மாதம் மேலே ஆயிடுச்சு. இதெல்லாம் பிளாக் ரெட் எல்லாம் நாம் இல்லைன்னா கூட கஸ்டமரே பார்த்து படித்து கொடுத்துக்கிற தான் லைன் கொடுத்துருந்தோம். அவங்க அதை மீறி மாற்றி கொடுத்துட்டாங்க. பாருங்கள், ரெட்டு பிளாக் 12 DC எல்லாமே கொடுத்துருக்கு. பாருங்கள், எல்லாமே க்ளீனாக எழுதியிருக்கேன். அவங்க அதுலேயும் தெரியாமல் இதில் பாடிட்டு இருந்தால் அவங்க எதுக்காக கழட்டி லைன் மாற்றி கொடுத்துருக்காங்க. அந்த அதனால தான் இருக்குது. இப்போ வந்து கஸ்டமர் கொடுத்துடலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துவாங்க நண்பர்களே. MSC Audio யூடியூப் சேனல் பெண்ணாகரம். மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன்.